நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகனுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. அது தொடர்பான செய்திகளை பார்த்து வருகிறோம். சர்ச்சைக்குரிய வகையில் பேசி யூடியூபில் பதிவேற்றினால் பார்வையாளர்கள் கூடி பணம் குவிவதாகவும் உயர்நீதிமன்ற நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் நாகேந்திரன், இது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை என்ன தெரிவித்திருக்கிறது? விவரம். வணக்கம் பிரியா. திருச்சி உய்யக்கொண்டான் திருமலையைச் சேர்ந்த சாட்டை துரைமுருகன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு ஒன்றினை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் நீதிமன்ற தனக்கு கீழமை நீதிமன்றம் ஜாமீன் வழங்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அந்த உத்தரவு என்பதை பிறப்பிக்க வேண்டும் என கோரியிருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம்னால் நாம் தமிழர் கட்சியில் மாநில பொறுப்பில் இருந்து வருகிறேன். முன்னாள் தமிழக முதல்வர் கருணாநிதி குறித்து தேர்தல் கூட்டத்தில் பேசும்போது அவதூறான கருத்துக்களையும் பட்டியலின மக்களுக்கு எதிராக SC/ST கருத்துக்களையும் தெரிவித்ததாக என் மீது திருச்சி மாவட்ட காவல்துறை வன்கொடுமை தடுப்பு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆகையால் இந்த வழக்கில் எனக்கு கீழமை நீதிமன்றம் ஜாமீன் வழங்க இந்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் செந்தில்குமார் மனுதாரர் இதேபோல் பொதுவெளியில் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து அவதூறான கருத்துக்களை பேசி வருகின்றார். ஏற்கனவே இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கில் ஜாமீன் பெறும்போது இதுபோன்ற அவதூறு கருத்துக்களை பேச மாட்டேன் என உயர்நீதிமன்றத்தில் உத்தரவாத பத்திரம் வழங்கி ஜாமீன் பெற்றார். தற்போது உத்தரவாத பத்திரத்தை மீறி தொடர்ந்து பொதுவெளிகளில் பொது மேடைகளும் பட்டியலின மக்களுக்கு எதிராக பேசி வருகின்றார். இவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என கடும் எதிர்ப்பை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நீதிபதி மனுதாரர் ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சரை பற்றி அவதூறாக பேசி சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் ஜாமீன் கோரி தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு இதுபோன்ற கருத்துக்களை பொதுவெளியில் தெரிவிக்க மாட்டேன் என உத்தரவாத பத்திரம் அளித்திருந்தார். அதனை ஏற்று நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியது. இந்த நிலையில் மனுதாரர் மீண்டும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பட்டியலினத்தவருக்கு எதிராக கருத்துக்களை பேசி யூடியூப்பில் சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்திருக்கிறார். ஒரு அரசியல் கட்சியில் பொறுப்பில் உள்ளவர் இதுபோன்று பேசினால் மக்கள் மத்தியில் என்ன விளைவு ஏற்படும் கூட மனுதாரர் தெரியாதா? கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை நாகரிகமான முறையில் தான் எதிர்கொள்ள வேண்டும். சர்ச்சைக்குரிய வகையில் பேசி யூடியூப்பில் பதிவேற்றம் செய்தால் அதற்கு பார்வையாளர்கள் கூடுகிறார்கள், பணமும் குவிகிறது. யூடியூப்பில் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக மக்களிடையே வெறுப்பை தூண்டும் விதமாக பதிவிட்டு உள்ளார். பேச்சு சுதந்திரம் என்பது அனைவருக்கும் பொதுவானதுதான். ஆனால் அதனை வரம்பு மீறி பயன்படுத்தக்கூடாது, அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என மனுதாரர் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இனிமேல் எப்பொழுதும் சர்ச்சைக்குரிய வகையில் அவதூறான கருத்துக்களை தெரிவிக்க மாட்டேன் என அதனை சமூக வலைதளங்களில் பதிவிட மாட்டேன் என்றும் மீண்டும் நீதிமன்றத்தில் உத்தரவாத பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதி தெரிவித்தார். அதனை ஏற்று சாட்டை துரைமுருகன் தரப்பில் உத்தரவாத பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி பட்டியலினத்தவருக்கு எதிராக பேசிய வழக்கில் கீழமை நீதிமன்றத்தில் மனுதாரருக்கு ஆஜராகி ஜாமீன் பெற்றுக் கொள்ளலாம் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்துள்ளனர். சரிதா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.